ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகின்ற சிதம்பரத்தை பற்றியே இந்த பதிவில் சிந்திக்க உள்ளோம். தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சிதம்பரத்திற்கு தில்லை, சிற்றம்பலம், பொன்னம்பலம், பெரும்பற்ற புலியூர் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு. இந்த சிதம்பரமே பஞ்ச சபைகளில் கனக சபையாக விளங்குகின்றது. அந்த கனக சபையின் நாயகனாக நடராஜரே எழுந்தருளி இருக்கின்றார். தனது ஆடல் மூலமாக அண்ட சராசரங்களை இயக்கும் நடராஜருக்கு திருமூலநாதர், ஆடல் அரசர், கனக சபைநாதர், சபாநாயகர் என்றும், சிவகாமி அன்னைக்கு சிவகாம சுந்தரி, உமையாம்பிகை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. தமிழகத்தில் உள்ள சைவ சமய கோவில்களில் முதன்மை கோவிலாக விளங்குகின்ற சிதம்பரம் மனித உடலை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட கோவிலாகும். மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் ஆகிய 5 சுற்றுகளை கொண்டது. அதை குறிக்கும் விதமாக இந்த கோவிலில் 5 திருச்சுற்றுகள் அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலில் உள்ள நுழைவாயில்கள் மனித தேகத்தில் உள்ள நவத்வாரங்களை குறிக்கின்றது. மனிதருக்கு இதயம் இடதுபுறம் உள்ளதைப் போல இந்த கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கின்றது. நடராஜரின் நடனம் மனிதனின் இதய துடிப்பாக கருதப்படுகின்றது. இந்த கோவில் கருவறை மீதுள்ள தங்க கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கின்றது. இது மனிதன் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சின் எண்ணிக்கையையும் அந்த கூரை மேல் அறையப்பட்டிருக்கும் 72,000 ஆணிகள் மனித உடலில் ஓடும் நாடிகளின் எண்ணிக்கையையும் குறிக்கின்றது. நடராஜர் வலது பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய வாயிலில் உள்ள திரையகற்றப்பட்டு அங்குள்ள தங்கத்தாலான வில்வத்திற்கு தீபாராதனை காட்டப்படுகின்றது. அந்த வில்வம் வெற்றிடத்தில் அந்தரத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் இருக்கும். இதன் பொருள் ஆகாயம் ஒரு வெற்றிடமாகும். ஆகாயத்திற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இறைவனே அந்த ஆகாயமாக இருக்கின்றான். எல்லை இல்லாமல் இருக்கின்ற அந்த ஆகாயத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது. அந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலே நடராஜரின் நாட்டியம் ஆகும். இதை நாம் உணரவே வில்வத்திற்கு தீபம் காட்டப்படுகின்றது. இறைவனை நாம் மனதார உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதே இந்த சிதம்பர ரகசியம். இப்படி பிரபஞ்ச ரகசியமாக இருக்கும் சிதம்பரம் சமய குரவர்களாகிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகின்றது. பல சிறப்புகளுக்கு புகலிடமாக விளங்குகின்ற சிதம்பரத்திற்கு நீங்களும் சென்று இறைவனின் அருளை பெற்று மகிழ்ந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.